அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். நாளைக்கு பிப்ரவரி மாசம் 26ஆம் தேதி புதன்கிழமை. அது மட்டும் இல்லாம மகா சிவராத்திரியும் நாளைய நாள்ல நமக்கு இருக்கு. நாளைய நாள் 100 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய அற்புதமான ஒரு நாளா நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இத மட்டும் நீங்க செஞ்சாலே போதும். உங்க தலைமுறைக்கே பண கஷ்டம் வராது. உங்க தலையெழுத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய அற்புதமான நாள் தான் நாளைக்கு நமக்கு இருக்கு. வாங்க, இந்த பரிகாரம் என்ன, யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். நாளைக்கு நமக்கு புதன்கிழமை. இந்த நாள்ல மகா சிவராத்திரி வர்றது கூடுதல் சிறப்பு. வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அற்புதமான நாள் தான் இந்த மகா சிவராத்திரி நாள். அது மட்டும் இல்லாம ஜோதிட சாஸ்திரத்தின்படி நாளைய நாள்ல இருக்கக்கூடிய கிரகங்களோட சேர்க்கை 100 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய அற்புதமான ஒரு நாளா நமக்கு அமைஞ்சிருக்கு. அந்த வகையில இந்த நாள்ல நாம செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்களுக்கு கூட கை மேல பலன் நமக்கு கிடைக்கும். இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க. இந்த நாள்ல செய்ய வேண்டிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். நாளைக்கு மகா சிவராத்திரி நாள்ல காலையில எந்திரிச்ச உடனே நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தைய சொல்லி நீங்க தண்ணீரை குடிச்சாலே போதும். பல லட்சம் பேருக்கு பலன் கொடுத்த அதிசக்தி வாய்ந்த அற்புதமான ஒரு வார்த்தைய பத்தி தான் அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ நாளைய நாள்ல சிவபெருமானோட பரிபூரணமான அருள் கிடைக்கிறதுக்கு, நம்ம வீட்டுல நம்ம தலைமுறைக்கே பண கஷ்டம் வராம இருக்கிறதுக்கு நாளைக்கு குளிக்கக்கூடிய தண்ணீர்ல செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரங்களை செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் நாளைய நாள்ல இந்த பரிகாரங்களை செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. நாளைய நாள்ல சிவபெருமானோட பரிபூர்ணமான அருள் நமக்கு முழுமையா கிடைக்கிறதுக்கு நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனே 3 முறை சொல்ல வேண்டிய அஃபர்மேஷனை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த அஃபர்மேஷன் பொறுத்தளவுக்கு நீங்க எந்த இடத்துல இருந்து வேணாலும் சொல்லலாம். அதாவது உங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்து, உங்க வீட்டுல இருந்து சொல்லலாம். ஆனா நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனே கண்ணு முழிச்ச உடனேயே இந்த அஃபர்மேஷனை 3 டைம்ஸ் நீங்க சொல்லுங்க. நாளைக்கு காலையில நீங்க சொல்ல வேண்டிய அந்த அஃபர்மேஷன் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். தமிழ்லையும் கொடுத்திருக்கேன், இங்கிலீஷ்லயும் கொடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த லாங்குவேஜை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல நான் உங்களுக்கு இங்கிலீஷ்ல சொல்லி காமிக்கிறேன். Every day, in every way, Lord Shiva's blessings uplift me, guiding me towards financial and spiritual prosperity. தமிழ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வழியிலும் சிவபெருமானின் ஆசிர்வாதங்கள் என்னை உயர்த்துகின்றன, என்னை நிதி மற்றும் ஆன்மீக வளத்திற்கு வழி நடத்துகின்றன. இந்த மாதிரி தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ 3 முறை மட்டும் சொல்லிட்டு அந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய வேலைய ஆரம்பிச்சு பாருங்க. இந்த மாதிரி பிரபஞ்ச ஆற்றல் நிறைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு சில விசேஷமான நாட்கள்ல நம்ம காலையில எந்திரிச்ச உடனேயே நம்ம ஆழ் மனசு விழிப்பு நிலையில இருக்கும்போது சொல்லக்கூடிய, மனசுக்குள்ள நினைக்கக்கூடிய இந்த மாதிரியான அஃபர்மேஷன்ஸ் நிச்சயமா நம்ம வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம வாழ்க்கை மாறணும்னா ரொம்ப பெரிய அளவுல செலவு பண்ணி தான் மாத்தணுங்கிற கட்டாயம் கிடையாது. நம்பிக்கையோட இந்த மாதிரியான நாட்கள்ல நீங்க சொல்லக்கூடிய, அதுலயும் இந்த மாதிரி காலை நேரத்துல சொல்லக்கூடிய அஃபர்மேஷன்ஸே உங்க வாழ்க்கைய மாற்றி அமைக்கும். அதனால நாளைய நாள்ல காலையில எந்திரிச்ச உடனே தவறாம 3 முறை இந்த அஃபர்மேஷனை நீங்க சொல்லுங்க.
அடுத்ததா பாத்தீங்கன்னா ஏற்கனவே நான் கொடுத்திருக்கக்கூடிய வீடியோல காலையில எந்திரிச்சு பிரஷ் பண்ணிட்டு அந்த வார்த்தைய சொல்லி தண்ணீரை குடிக்க சொல்லியிருக்கேன். அதையும் இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. காலையில எந்திரிச்சு பிரஷ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துகிட்டு இந்த வீடியோல நான் சொல்லிருக்கக்கூடிய அஃபர்மேஷன் நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறமா பிரஷ் பண்ணி முகம் கை காலை கழுவினதுக்கு அப்புறமா அந்த வீடியோல சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு வார்த்தைய சொல்லிட்டு நீங்க தண்ணீரை குடிங்க. அடுத்ததா குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம். பொதுவா தண்ணீருக்கு ஞாபக சக்தி அதிகம். இது அறிவியல் பூர்வமாவே நிரூபிச்சிருக்கிறாங்க. அதனாலதான் தண்ணீரை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு நமக்கு உடனடியா பலன் கிடைக்குது. பொதுவா நம்ம குளிக்கும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அழுக்கு நீங்கும். அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சூடும் சமநிலைப்படும். இது தவிர பிரபஞ்ச ஆற்றல் அதிகமா இருக்கிற நாட்கள்ல குளிக்கக்கூடிய தண்ணீர்ல நாம ஒரு சில தாந்திரிக பொருட்களை சேர்த்து சூட்சமமான முறையில நாம குளிக்கும் போது நம்ம ஆறால இருக்கக்கூடிய அழுக்குகள் நீங்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ஆறா ஸ்ட்ராங் ஆகும். நம்ம உடம்ப சுத்தி நம்ம கண்ணுக்கே தெரியாம இருக்கக்கூடிய ஒரு ஒளி வட்டம் தான் நாம ஆறான்னு சொல்றோம். நம்ம வீட்டுக்கு நிலைவாசல் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி நமக்கு இந்த ஆறா முக்கியம். இந்த ஆறால அழுக்குகள் சேர்ந்ததுன்னா கெட்ட விஷயங்கள் நம்மள தேடி வரும். இந்த ஆறா ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னா நல்ல விஷயங்கள் மட்டுமே நம்ம வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். அந்த வகையில நம்ம ஆறாவை சுத்தம் பண்றதுக்காக தான் இந்த மாதிரியான குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரங்களை தொடர்ந்து நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் நல்ல பாசிட்டிவ் சேஞ்சஸ் இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்லயும் சொல்றீங்க. அந்த வகையில நாளைக்கு குளிக்கக்கூடிய தண்ணீர்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு குழந்தைங்களுக்கு நீங்க செய்ய வேண்டாம். வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க மட்டும் இந்த குளியல் பரிகாரம் செஞ்சா போதுமானது. அடுத்ததா நீங்க பச்சை தண்ணீர்ல குளிச்சாலும் சரி வெந்நீர்ல குளிச்சாலும் சரி இந்த பரிகாரத்தை செய்யலாம். நாளைய நாள்ல நீங்க குளிக்க போறதுக்கு முன்னாடி 2 சொட்டு பால், அது காய்ச்சாத பாலா எடுத்துக்கோங்க. இந்த 2 சொட்டு பாலை நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க எப்பயும் போல குளிக்கலாம். நாளைய நாள்ல காலை நேரத்துல குளிக்க போறதுக்கு முன்னாடி நீங்க சுத்தமா இருக்கீங்கன்னா 2 சொட்டு பாலை தண்ணீர்ல மிக்ஸ் பண்ணிட்டு உங்க வலது கை ஆள்காட்டி விரலால ஓம்ங்கிற வார்த்தைய நீங்க தமிழ்லயும் எழுதலாம் இங்கிலீஷ்லயும் எழுதலாம். அந்த தண்ணீரோட மேற்பரப்புல எழுதிட்டு நீங்க குளிங்க. அப்படி இல்ல பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருக்கு, இல்ல உங்களுக்கு பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கு, மற்ற தீட்டு உங்களுக்கு ஏதாவது இருக்குன்னா நீங்க தயவு செஞ்சு ஓம்ங்கிற வார்த்தை எழுத வேண்டாம். 2 சொட்டு பாலை மட்டும் தண்ணீர்ல சேர்த்துக்கிட்டா போதுமானது. இப்போ இந்த தண்ணீரை ஊத்தி நீங்க குளிங்க. இந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்க தலைக்கும் குளிக்கலாம், உடம்புக்கும் குளிக்கலாம். சப்போஸ் நாளைய நாள்ல நீங்க உடம்புக்கு மட்டும்தான் குளிக்க போறீங்கன்னா தலையில 3 முறை தண்ணீரை தெளிச்சுக்கோங்க. நாளைய நாள்ல நீங்க எந்த டைம்ல குளிச்சாலும் சரி இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு குளிங்க. இது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பண கஷ்டத்தையும் வறுமையையும் ஓட ஓட விரட்டும். அனைத்து தெய்வங்களோட பரிபூரணமான அருளும் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் நீங்க உங்க வீட்டுல இருந்தா மட்டும் செய்யுங்க. சரி, அடுத்ததா நாளைய நாள்ல செய்ய வேண்டிய இன்னொரு பரிகாரத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க தொட்டதெல்லாம் தொடங்குறதுக்கு நாளைய நாள்ல இருந்து நீங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமையறதுக்கு, உங்க வாழ்க்கையில வெற்றி கிடைக்கிறதுக்கு, எல்லாமும் உங்களுக்கு சாத்தியம் ஆகிறதுக்கு, அதாவது இது நடக்கவே நடக்காதுன்னு நினைச்ச விஷயங்கள் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி விஷயம் எல்லாம் இனிமே படிப்படியா உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கிறதுக்கு இப்ப நான் சொல்ல போற இந்த சிம்பலை சிவபெருமான மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு நாளைய நாள்ல குளிச்சுட்டு வந்து நீங்க செய்யுங்க. இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க எங்க இருந்து வேணாலும் செய்யலாம். ஆனா குளிச்சதுக்கு அப்புறமா செய்யறது நல்லது. உங்க வீட்டுல இருந்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன குளியல் பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிட்டு இப்ப நான் சொல்ல போற இந்த சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. சப்போஸ் நீங்க வெளியில இருக்கீங்கன்னா சாதாரணமா எப்பயும் போல குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இப்ப நீங்க குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் சிவபெருமான் கிட்டையும் எல்லாமே உங்களுக்கு சாத்தியமாகணும், உங்க வாழ்க்கையில உங்களுக்கு வெற்றிக்கு மேல வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுடைய இடது கையில மணிக்கட்டு பகுதியில வாட்ச் கட்டக்கூடிய இடத்துல லெப்ட் ஹேண்ட்ல ரிஸ்ட்ல இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய சிம்பலை ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்தி நீங்க வரைஞ்சுக்கோங்க. இந்த சிம்பல் நீங்க வேலை செய்யும் போது அழிஞ்சிட்டா பரவாயில்ல, அப்படியே
விட்டுருங்க. தானா அழியலனா 2-3 மணி நேரம் கழிச்சு உங்க கைகளை நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். மற்றொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.